திங்களன்று தேர்தல் நடக்க உள்ள நிலையில் வாரணாசியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்தில் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் அதிரடி சோதனை போட்டு பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். மோடியும் கேஜ்ரிவாலும் நேருக்கு நேர் மோதும் வாரணாசியில் திங்களன்று தேர்தல் நடக்கிறது. இங்கு சனிக்கிழமை மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்த நிலையில் வாரணாசியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்திலிருந்து தேர்தல் பிரச்சார பொருட்கள் வேறிடத்துக்கு கொண்டு செல்ல இருப்பதாக தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேர்தல் அதிகாரிகள் போலீசை உள்ளடக்கிய பறக்கும் படையினர் பாரதிய ஜனதா அலுவலகத்தை அதிரடியாக சோதனையிட்டனர். இந்த சோதனையின் போது பண்டல் பண்டலாக டி ஷர்ட்டுகள், துண்டு பிரசுரங்கள், பேட்ஜ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அவைகள் பதுக்கப்பட்டனவா என்பது பற்றி தேர்தல் அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியது போக எஞ்சிய பொருட்களை மீண்டும் அதனதன் தயாரிப்பாளர்களிடம் ஒப்படைக்கவே கொண்டு சென்றதாகவும் தாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்றும் பாரதிய ஜனதா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் பாரபட்சத்துடன் நடப்பதற்கு இந்த சோதனையே சிறந்த உதாரணம் என்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் சாடி உள்ளனர். ஏற்கனவே வாரணாசி கூட்டத்தில் பேச மோடிக்கு தடை விதிக்கப்பட்டதால் பாரதிய ஜனதாவுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் இடையில் எழுந்த கருத்து வேறுபாடு இந்த சோதனையை தொடர்ந்து மேலும் தீவிரமாகியுள்ளது. मामला ये है कि हम लोगों को ये पता चला था कि यहाँ पर जो है बनियान और कुछ सामान जो है बटने के लिए जा रहा है। मैं आया यहाँ पर देखा तो ये गाड़ी मारुति सुजुकी में सामान लगा हुआ है, जिसमें बनियान है, पंपलेट है और सामान है। इसके बाद अंदर भी सामान था। सब सामान जो है लेके हम लोग जो है सीज करने जा रहे हैं। जो कार्रवाई होगी यथाउचित आचार संहिता के उल्लंघन की या इस समय कल वोट हो रहा है उसको जो है किया जाएगा. இதனிடையே சர்ச்சைக்குரிய கருத்தை கூறிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிப்பவர்கள் கடவுளுக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்தவர்களாவர் என்று கெஜ்ரிவால் மே 2ஆம் தேதி அமேதியில் நடந்த கூட்டத்தில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது.